ஜானகி சந்தியா சீரியலில் ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. வாங்க என்ன நடந்துச்சுன்னு ரிவ்யூவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜானகி ரகுராமுடைய 25வது வருட கல்யாண நாளை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா ஆசைப்பட்றாங்க. பாட்டியம்மா மட்டும் இல்லாமல் நம்ம மாயா, அதுக்கப்புறமா மணி, சிவா எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஆனால் பார்வதி, பத்மா 2 பேரும் ரகுராமுக்கு வந்துட்டு எதிராகவே பேசுகிறாங்க. இதோ பாருங்கண்ணே, நீங்கள் வந்துட்டு விருப்பப்படாமல் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த விஷயத்தை வந்துட்டு இப்படி விழா மாதிரி கொண்டாடலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லி அவங்கள திசை திருப்புறாங்க. உடனே ரகுராம் வந்துட்டு கோவப்பட்டு அதெல்லாம் எதுவுமே வேணான்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்போது தனா சொன்னாதான் வந்துட்டு பெரியப்பா கேட்பாருன்னு சொல்லிட்டு மாயா தனாவை போய் பெரியப்பா கிட்டே பேச சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரகுராம் வேணாம் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் தனா வந்துட்டு பேசி அவங்க அப்பாவுடைய மனசை மாற்றி எனக்காக நீங்கள் இதை ஒத்துக்கோங்கப்பா, நீங்கள் இதை பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தனா, நான் வந்துட்டு இந்த கல்யாண நாளை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு சரின்னு சொன்னேன்னா நீ சந்தோஷப்படுவ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட நம்ம தனா வந்துட்டு மாயா கிட்ட, மணிக்கிட்ட, வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அந்த நேரத்தில் பார்வதியும் பத்மாவும் வராங்க. எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீட்டில் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஒரு ஆளும் ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா கேட்குறாங்க, என்ன பெரியம்மா முகத்தில் ரொம்ப சிரிப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக சிரித்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பெரியம்மா, நீங்கள் மனசார ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரியப்பா அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லுவாருன்னு நீங்கள் டவுட்டில் இருந்தீங்க. ஆனால் இப்போ அவர் சரின்னு சொன்னதுனால தானே நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம சீனு வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் பிள்ளையை கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் அவன் வரமாட்டான், அவனை நான் வரவேணான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ உடனே மணி வந்துட்டு சீனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே சீனு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, ஏன் அலறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேய் மகனே, நான் ஏன் அலறேன்னு அங்கேருந்து கேட்காம இங்கே வந்து கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ அலற அளவுக்கு என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை வந்துட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பார்க்கும்பொழுது, நீ உடனே கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கிட்ட ஃபோனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த நிலைமையில் அவனால் பேச முடியாதுப்பா, நீ உடனே கிளம்பி வா ஊருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சீனு கிளம்பி என்ன செய்கிறாருன்னா, அம்மாவுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலை போலன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு தான் வராரு. அடுத்த நாள் வந்துட்டு ரகுராமுக்கும் ஜானகிக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புது ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தனா, மாயா, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே. அந்த நேரத்தில் நம்ம சீனு என்ன செய்கிறாருன்னா நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு ஜானகிக்காக ஒரு தங்க சங்கிலி ஒன்று வாங்கியிருக்காரு. இதை கல்யாண நாள் அன்னைக்கு ஜானகிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மாலையெல்லாம் மாற்றி அவங்க வந்துட்டு கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலாமா இல்லை வீட்டில் வைக்கலாமாங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்லேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயே ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக சூப்பராக அழகாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணியிருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, எதிர்பாராத விதமாக புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. புவனேஸ்வரி உடனே சரியான கோவப்படுறாங்க. இந்த வீட்டை நம்ம எப்படியாவது அந்த வீட்டில் இருக்கவங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க விடாமல் பிரிக்கணும்னு நினச்சா, ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கண்ணே, முதல்ல அங்கே நடக்குது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நடக்குது, சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறாரு. அண்ணே, அந்த வீட்டில் நாளைக்கு ஜானகிக்கும் ரகுராமுக்கும் 25வது வருடம் கல்யாண நாளை ரொம்ப சந்தோஷமாக விழா மாதிரி கொண்டாடுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பசுபதி சொல்கிறாரே, நிச்சயமாக அவங்கள விடக்கூடாதுமா, இப்படியே விட்டோன்னா விட ரொம்ப ஓவராக போவாங்க. முதல்ல நம்ம தனாவையும் கதிரையும் பிரிக்கலான்னு நினச்சோம், ஆனால் இப்போது நமக்கு முக்கியமான அந்த ரகுராமையும் ஜானகியும் முதல்ல பிரிக்கணும். நாம் என்ன நினச்சாலும் அந்த குடும்பத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல புவனா, ஏதாவது பண்ணி அந்த குடும்பத்தை வந்துட்டு முதல்ல பிரித்து வைக்கணும். ஆமாம், ரகுராம் ஜானகி மேலே கோவமாக தானே இருந்தான், அவன் எப்படி இந்த கல்யாண நாளுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த வீட்டில் இருக்கா மாயான்னு ஒருத்தி இருக்கால, அவள் இருக்க வரைக்கும் நம்மளால் அங்கே அவளை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அவள் தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ரகுராமை வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பசுபதி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, அப்போது அந்த மாயா இருக்க வரைக்கும் நம்மளால் அந்த குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்லைண்ணே, நம்ம அப்படியெல்லாம் விடக்கூடாது. முதல்ல அங்கே போகணும். அந்த ரகுராமுக்கும் ஜானகிக்கும் நடக்க இருக்க இந்த 25வது கல்யாண நாளை நிறுத்தணும். அங்கே போயிட்டு நம்ம வீட்டு பையனுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். உடனே கிளம்புங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம புவனேஸ்வரி கோவமாக கிளம்புறாங்க. கிளம்பி நேராக நம்ம ரகுராம் வீட்டுக்கு தான் வராங்க. ரகுராம் வீட்டில் வந்துட்டு அங்கே கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக கேக்கு வெட்டி மாலைகள்லாம் வாங்கி நம்ம ஜானகியும் ரகுராமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறதுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம தனாவும் நினைக்கிறாங்க, நம்ம அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு நாளாக பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ தான் வந்துட்டு 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இப்போ போல் எப்போவுமே அவங்க 2 பேரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கதிர் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார். 2 பேரும் வந்துட்டு முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டியம்மா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வராங்க. பூஜை ரூமில் வந்துட்டு விளக்கேற்றிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷனை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாட்டியம்மா சொல்கிறாங்க. ரமணி பாட்டி சொன்ன மாதிரியே நம்ம தனாவும் மாயாவும் அவங்களுடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பூஜை ரூமில் எல்லா பொருட்களையும் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போது ஜானகி வந்துட்டு விளக்கேற்றுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க. நம்ம ரகுராமோட மனசில் எவ்வளவு தான் கோவங்கள் இருந்தாலும் ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் அவரும் வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட கோவங்கள் எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த இடத்துல இருக்கார். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாங்க. மாலை மாற்றிட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஜானகிக்காக ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்காங்க. அதை ஜானகி கழுத்தில் போடுறதுக்காக போகிறாங்க. ஒரு தங்க சங்கிலி ஒன்று வாங்கியிருக்காங்க. அதை போட போகிற நேரத்தில் நேராக புவனேஸ்வரி கார் வந்து வாசலில் நிற்கிது. புவனேஸ்வரி வந்துட்டு நேராக உள்ளே வந்து ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. கத்துன உடனே அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இப்போ எதுக்காகங்க நீங்கள் வந்தீங்க இங்கே அப்படின்னு நம்ம சிவா கேட்குறாரு. அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் ரகுராம் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணங்கிட்டெல்லாம் இப்போ பேச முடியாது, அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்காரு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? எங்கள் வீட்டு பையனை கொன்னுட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? விடமாட்டேன், நான் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி புவனா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ரகுராம், என் வீட்டு பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்காம இந்த வீட்டில் எந்த நல்லது கெட்டதையும் நான் நடக்க விட மாட்டேன், நிறுத்திட்டு தான் போவேன், நிறுத்து முதல்ல, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போது ஜானகி வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் தனாவும் பேசிக்கிறாங்க. என்ன மாயா இது? அம்மாவே அப்பாவு கூட இப்போ தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி தான் அப்பா வந்துட்டு கோவத்தெல்லாம் மறந்து நமக்காக இந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னார். ஆனால் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத தனா, அதெல்லாம் எதுவும் நடக்காது, பெரியப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ரகுராம் எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே புவனா, இந்த இடத்துலேருந்து முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக போகணும்? என்ன எதுக்காக போக சொல்கிற? என்னால் போக முடியாது, எனக்கு நியாயம் கிடைக்கணும். எங்கள் வீட்டு பையனுக்கு நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்துலேருந்து போக மாட்டேன். அது எப்படி ரகு? எங்கள் வீட்டு பையனை கொன்னது குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கும் இவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த விழாவை நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், நிறுத்திட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரகுராம் கோவப்பட்டு புவனாவை பார்த்து, அதை சொல்கிறதுக்கு நீ யார்? மரியாதையாக இந்த இடத்துலேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி செம்மையாக சண்டை போடுற மாதிரி புவனேஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்துட்டு நினச்சது ஜானகியும் ரகுராமையும் சீக்கிரமாக பிரிச்சிடலாம், அவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் கிளம்பி ரகுராம் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே எல்லாமே வந்துட்டு தலைங்கீழாக நடக்குது. இதை பார்த்த புவனேஸ்வரி செமையாக கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அடுத்து கோவப்பட்ட புவனேஸ்வரி என்ன திட்டம் போட போகிறாங்க, என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.